Daily. Taste the Daily. வடகிழக்கு பருவமழை வழக்கத்தை விட சற்று மோசமாக இருக்கும் என சொன்ன வானிலை ஆய்வு மையம் 6% வரை அதிகமான மழைப்பொழிவு இருக்கும் என சொல்லி இருக்கிறது. 8 மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட், பல மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட் என பருவமழை நம்மை அலற வைத்துக் கொண்டிருக்கிறது. கொட்டி தீர்க்கும் மழையிலும் தமிழகத்தை சேர்ந்த பிரபல நாடக நடிகர் தன்னுடைய நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். யாருப்பாது இந்த மழையிலையும் அசராம ஷூட்டிங் பண்றது என பார்த்தோம். வேறு யாரும் இல்லை, நம் கருணாநிதி அவர்களின் தவப்புதல்வர் ஸ்டாலின் தான். வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ள 3 மாதங்களுக்கு முன்பே தயாராகிவிட்டாராம். எப்படி சார், வெள்ளை கலர் டிஷர்ட், அதுக்கு மேட்சா பேண்ட்னு காஸ்டியூம் தயார் பண்ணதை சொல்றீங்களா? ஒரு முதல்வர் வடகிழக்கு பருவமழை குறித்து பேசுகிறார், அதை இப்படி விமர்சிக்கலாமா என நீங்கள் கேட்கலாம். உள்ளபடியே ஸ்டாலின் என்ன பேச போகிறார் என நாங்களும் ஆவலுடன் தான் இருந்தோம். ஆனால் அவர் இப்படி பேசிய பிறகுதான் இப்போது கூட இவர் போட்டோஷூட் மட்டுமே நடத்துகிறார் என்கிற முடிவுக்கு வந்தோம். தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் டெல்டா மாவட்டங்களில் தொடர்ந்து விட்டு பெய்யக்கூடிய கனமழையால பயிர்கள் பெருமளவு சேதம் அடைஞ்சிருக்கு சார். அது யார் சொல்றா? எதிர்கட்சி தலைவர் சொல்லிட்டு இருக்காரு. எதிர்கட்சி தலைவர் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காரு. அது தவறான செய்தி. அதுக்கெல்லாம் முன்னெச்சரிக்கை எடுத்திருக்கோம். கிடங்களை கொண்டு வைக்கலாம் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இன்னும் கொஞ்சம் இருக்கு, அதையும் பண்ணிவிடுவோம். 2 நாள் அதையும் பண்ணி. கேட்டீர்களா? டெல்டா மாவட்டத்தில் எந்த சேதமும் இல்லையாம். எதிர்கட்சி தலைவர் மட்டும்தான் சொல்கிறாராம். விவசாயிகள் அங்கே கதறி அழுது கொண்டிருக்கிறார்கள். தீபாவளியை கூட கொண்டாடாமல் தாங்கள் நட்ட பயிர்களெல்லாம் நாசமாவதைக் கண்டு மனம் நொந்து போய் இருக்கிறார்கள். ஆயிரக்கணக்கான ஏக்கர் பயிர்கள் நீரில் மூழ்கி நாசமாகி இருக்கிறது. ஆனால் எதுவும் இல்லை, எதிர்க்கட்சி தலைவர் சொல்கிறார் என அரசியல் பேசுகிறாரே, இவரெல்லாம் இத்தனை காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. பிறகும் எதிர்க்கட்சி தலைவரை நோக்கி பாய்ந்து கொண்டிருக்கிறார் ஸ்டாலின். இதிலிருந்து என்ன தெரிகிறது? தான் நடத்த போகும் டிராமாவிற்கு காஸ்டியூம் குறித்து சிந்தித்த அளவு கூட மீட்பு நடவடிக்கைகள் குறித்து சிந்திக்கவில்லை என தெரிகிறது. டெல்டா நாசமாகி இருக்கிறது, இவரோ நாடகமாடிக்கொண்டிருக்கிறார். தொடக்கமே இப்படி இருக்கிறது, முடிவு எப்படி இருக்குமோ தெரியவில்லை. எல்லோரையும் அந்த வர்ண பகவான் தான் காப்பாற்ற வேண்டும்.